வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். இந்த மடத்தில் பெருச்சாளிகள் உண்டு. எல்லாவற்றையும் விட பழம் பெருச்சாளி நான் தான் அப்படின்னு மகாபெரியவா ஒரு பக்தர்கிட்ட சொல்றார். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா இளையாத்தன்குடியில் இருந்த சமயம் கும்பகோணத்திலிருந்து டாக்டர் ஒருவர் உயர்ந்த பழ வகைகளுடன் ஒவ்வொரு வாரமும் மகாபெரியவாளை பார்க்க வருவது வழக்கம். ஒருமுறை அந்த டாக்டர் மடத்தில் கைங்கரியம் செய்து வந்த மேலூர் ராமச்சந்திர ஐயர் என்பவரிடம், மாமா, பழங்கள் எல்லாம் வழக்கம் போல கொண்டு வந்திருக்கேன், விலை உயர்ந்தவை, பத்திரமா எடுத்து வச்சு மகாபெரியவாளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கோ, மடத்துல பெருச்சாலி எல்லாம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இது மகாபெரியவா காதில் விழுந்து விட்டது போலும். பூஜை முடித்து ஆகாரம் செய்த பின் மகாபெரியவா அங்கிருந்த ஒரு அறையில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். கும்பகோணம் டாக்டர் வந்தாரே, இருக்காரா பாரு என்று வினவினார் மகாபெரியவா. உடனே டாக்டரும் அவர் கூட வந்த ஒருவரும் அழைத்து வரப்பட்டனர். கூட வந்தவரிடம் மேலூர் மாமாவிடம் கேட்டு இந்த டாக்டர் கொடுத்த பழங்களை எல்லாம் கூடையோடு எடுத்துட்டு வர சொல்லு என்று மகாபெரியவா கூற கூடை வந்து சேர்ந்தது. உடனே டாக்டரை பார்த்து, எனக்கு என்ன வயசாறது தெரியுமோ நோக்கு என்று கேள்வி எழுப்பினார் மகாபெரியவா. 65 வயது. இந்த கிழவன் ஒருவனே இத்தனை பழத்தையும் தின்னால் உடம்பு என்ன ஆகும்? நீங்கள் தான் டாக்டர் ஆயிற்றே, சொல்லுங்கள் என்றார் மகாபெரியவா. மகாபெரியவா மேலும் தொடர்ந்தார், இந்த மடத்தில் பெருச்சாலிகள் உண்டு. எல்லாவற்றையும் விட பழம் பெருச்சாலி நான் தான் என்று சிரித்தார். உடனே மேலூர் மாமாவிடம் தான் சொன்னதைத்தான் மகாபெரியவா தெரிந்து கொண்டு நம்மை ஆழம் பார்க்கிறார் என்று டாக்டர் பதைத்தார். உடனே மகாபெரியவா, இங்கே வரவால்லாம் நாம கொடுக்கறத மகாபெரியவாலே சாப்பிடணும் என்று நினைக்கிறார்கள். என் மேலே உள்ள பிரியம்தான் காரணம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது சாத்தியமா? இவ்வளவும் ஒருவனை சாப்பிட முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு புரிய வேண்டும். நீங்கள் என்னிடம் எனக்காக என்று ஒன்றை கொடுத்து விட்டால் அப்புறம் அது என்னுடையது. நான் என்ன வேண்டுமானாலும் அதை வைத்து செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் அதை கொடுக்கலாம். இதற்காக நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடாது. இந்த மடத்தில் எத்தனையோ பேர் குடும்பம், குழந்தை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கா. அவளுக்கெல்லாம் கொடுக்காம நானே சாப்பிட முடியுமா? இவர்களையெல்லாம் பராமரிக்க வேண்டியது என் பொறுப்பு. நானும் சந்நியாசி, பக்த கோடிகள் கொடுப்பதைத்தானே நான் தர முடியும் என்று கூறினார் மகாபெரியவா. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மகாபெரியவா, என் கண்ணை திறந்துட்டா என்று டாக்டர் அழுதார். அடுத்த கணம் அத்தனை பழங்களையும் ஜன்னல் வழியாக மகாபெரியவா ஒவ்வொன்றாக எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். அந்த புறம் யாரென்று பார்த்தால் சில நரிக்குறவர்கள் காட்சி தந்து கொண்டிருந்தார்கள். தங்களை நோக்கி மகாபெரியவா கொடுத்த பழங்களை ஆவலாகவும் ஆச்சரியமாகவும் எடுத்துக்கொண்டு ஆனந்தப்பட்டனர் அந்த நரிக்குறவர்கள். எட்டி பார்த்தார் டாக்டர். அவர்தான் பழங்கள் தருவதாக நினைத்து, குறவர்கள், சாமி நீங்க நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் என்று மனமாற வாழ்த்தினார்கள். இவாளுக்கெல்லாம் யாராவது ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கி கொடுத்திருப்பார்களா? அவ சந்தோஷ முகங்களை பார். யாராயிருந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் என்று முடிந்ததெல்லாம் கொடுக்கணும் என்று மகாபெரியவா பேச பேச டாக்டர் தன்னை மறந்து மகிழ்ச்சியில் மூழ்கினார். மகாபெரியவாளின் சன்னதியில் எல்லாருமே ஒன்றுதான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.